இந்த மகா சிவராத்திரி இயற்கை நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு மகத்தான அன்பளிப்பு. கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருப்பதாகவும் முடிவானவுடன் சொல்கிறோம் என்று அமைச்சர் துரைமுருகன் அண்ணாமலை பெரிய இடத்தில் இருப்பதால் பெரிய பேச்சு பேசுகிறார் என கலகலப்பாக பதிலளித்தார். கூட்டணி வச்சு பேசிட்டே இருக்கிறோம். எப்போ முடியுதோ அப்போ சொல்லுவோம். திராவிட ஆட்சிகள் இல்லாத தமிழகத்தில் திராவிட ஆட்சிகள் இல்லாத தமிழகம் மலரும் சொல்றாங்க. பெரிய இடத்துல உட்காந்துக்கிறாரு, பெரிய பேச்சு பேசுறார். பெரியார், அண்ணா, கருணாநிதி, ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் பெயரை சொன்னால் மோடிக்கு பயம் வருகிறது என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி விமர்சித்துள்ளார். பெரியார் என்று சொன்னால் பயம், பேரறிஞர் அண்ணா என்று சொன்னால் பயம், மூத்தறிஞர் கலைஞர் என்று சொன்னால் பயம், நமது திராவிட மாடலை நடத்தி கொண்டிருக்கிற மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் பெயரை சொன்னால் பயம். இப்போ நம்முடைய இளைஞணி செயலாளர் பேரை சொன்னாலும் அவருக்கு பயம் வந்துருச்சு. இளைஞணி செயலாளர் அடுத்தது பிரச்சாரத்துக்கு தயாராகிட்டார். கையில் என்ன தூக்க போறாருன்னு தெரியல. இன்னைக்கு ஒட்டுமொத்த நாடே அதை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றது. ஆக அவர் தேர்தல் பிரச்சாரத்திற்கு தயாராகிட்டாருங்கும் பொழுது இன்னைக்கு சொல்றாரு திமுக ஒன்றும் இல்லாமல் பண்ணுவேன், அழிப்பேன், ஒழிப்பேன் இன்னைக்கு பேச ஆரம்பிச்சிட்டாரு. அப்பொழுதும் நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் பெருந்தன்மையோடு என்ன தெரியுமா சொன்னாரு? நாங்கள் உங்களை அழிப்பேன் ஒழிப்பேன்னா நாங்கள் சொல்ல மாட்டோம். நீங்கள் 10 வருஷமா ஆளுங்கட்சியாக இருந்தீர்கள், ஒன்றுமே செய்யலை. அட்லீஸ்ட் எதிர்கட்சியாக வந்து ஆக்கப்பூர்வமான கருத்துக்களாச்சும் சொல்லுங்க என்று தான் நாங்கள் சொல்லுவோமே தவிர இந்த ஜனநாயக நாட்டில் ஒரு கட்சியை பார்த்து அழிப்பேன் ஒழிப்பேன் நாங்கள் சொல்ல மாட்டேன் என்கின்ற சொல்லக்கூடிய தலைமையின் கீழ் நாம் பயணித்துக் கொண்டிருக்கேன் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. தோல்வி பயத்தால் திட்டங்கள் குறித்த விவரங்கள் தெரியாமல் அண்ணாமலை பேசி வருவதாக சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் கூறியுள்ளார். தோல்வி பயத்தினால வாய்க்கு வந்ததெல்லாம் அதான் சொல்றாங்களே, கரெக்டா வாயால் வடை சுடுகிறாருன்னு அவருக்கு தான் பொருத்தமா இருக்கும். சொல்றது உண்மையா பொய்யான்னு கூட நினைக்க மாட்டேங்கிறாரு. அவர் பாடு சொல்லிட்டு போயிட்டு இருக்காரு. ஊட்டச்சத்து உறுதி செய் எங்களுடைய மத்திய அரசு ஒன்றிய அரசு திட்டம்ன்றாரு. ஊட்டச்சத்து உறுதி செய் திட்டம் சமூக நலத்துறை சார்ந்து நிறைவேற்றப்பட்டுச்சு. அதாவது ரொம்ப எடை குறைவா உள்ள பிள்ளைங்களுக்கு, ஊட்டச்சத்து கம்மியா உள்ள பிள்ளைங்களுக்கு கடந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டுச்சு. அது முழுக்க முழுக்க தமிழ்நாடு அரசுடைய நிதி. வெள்ள நிவாரணம் ஒரு சல்லி காசு கூட கொடுக்கல. நேற்று நிதி அமைச்சர் கொடுத்திருக்காரு. நம்ம தூத்துக்குடி தாலுகால அத்தனை குடும்பத்துக்கு நம்ம 6000 கொடுத்திருக்கோம். தூத்துக்குடி, திருநெல்வேலி மற்றும் சென்னை, திருவள்ளூர் போன்ற மாவட்டங்கள்லாம் கொடுத்திருக்கிறாரு. அதனால எல்லாமே அவர் எதையோ சொல்லிட்டு போயிட்டு இருக்காருங்க. இந்த மகா சிவராத்திரி இயற்கை நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு மகத்தான அன்பளிப்பு.